நண்பர்களே, கிமு சுமார் 3300 ஆண்டு வாக்கில் நிகழ்ந்த நோவாவின் பெருவெள்ளம் என்று அழைக்கப்படும் மனுவின் மகா ஜலப்பிரளயத்திற்கு பிறகு நோவாவின் பக்தி உள்ள மகன் சேம் இந்தியாவை பாரத மகாராஜா என்ற முறையில் ஆட்சி செய்து வந்தார். அதனால் இந்தியர்களும் கூட அவரது தெய்வமான யெகோவாவைத்தான் வணங்கினர். பின்னர் கிமு சுமார் 2950 ஆண்டு வாக்கில் நோவாவையும் அவரது கடவுளான யெகோவாவையும் வெறுத்த ஆப்பிரிக்காவை சார்ந்த நோவாவின் பேரன் கூஷ் மற்றும் அவரது மக்கள் இந்தியாவின் பல பகுதிகளை ஆக்கிரமித்தனர். அவர்களுள் ஒருவரான விஸ்வாமித்திரர் அரிச்சந்திரா என்றும் அழைக்கப்பட்ட பாரத மகாராஜாவான சேமை கொன்றார். மேலும் இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் சேமின் கடவுளையும் அவதூறு செய்யத் தொடங்கினர். இதை செய்ய ஆக்கிரமிப்பாளர்களின் உடல் வலிமை கண்டு பயந்த பிராமணர்கள் தாங்கள் சேமின் மகன்களான போதிலும் அவர்களுக்கு உதவினர். இவ்வாறாக இணைந்த அவர்கள் பல கதைகளை உருவாக்கினர். இதன் விளைவாகத்தான் இன்றும் கூட மத இலக்கியங்கள், திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் அவர்களின் அன்பான சேம் என்ற பரத மகாராஜா நாரதர் என்ற பெயரில் ஒரு கோமாளியைப் போல சுற்றித் திரிவதை காண்கிறோம். இப்போ இந்து மதத்தில் யமன் அல்லது யமதர்மர் என்று அழைக்கப்படும் ஒரு கதாபாத்திரம் உள்ளது. மக்கள் இறக்கும்போது யமதர்மர் அவர்களை பிடித்து கொண்டு போய் அவர்கள் வாழும் காலத்தில் செய்த செயல்களின் அடிப்படையில் அவர்களை நியாயம் தீர்த்து ஸ்வர்க்கம், நரகம் அல்லது மறுபிறவி போன்ற வெவ்வேறு பரிமாணங்களுக்கு அவர்களை அனுப்புகிறார் என்பது இந்து மத கோட்பாடு. ஆனால் இது எல்லாவற்றிலும் எனது கேள்வி என்னவென்றால், யமனுடைய சொந்தக்காரர்கள் யார் என்பதுதான். ஏனென்றால் இந்து கடவுள்கள் பெரும்பாலும் மூதாதையர் என்ற முறையில் கடவுள்களாக வணங்கப்படும் மனிதர்கள்தான். மேலும் அவர்களின் உறவினர்களுடன் அவரது ஈடுபாடுகள் அந்த நபர் யார் என்பதை கண்டுகொள்ள பெரிதும் உதவும். இந்த வேளையில் ஈரானியர்களின் அவஸ்தா என்ற புனித நூலிலும் யமதர்மர் இமா என்ற பெயருடன் காணப்படுவதை நான் அறிய வந்தேன். இமா கீழ்வருமாறு விவரிக்கப்படுகிறார். அவர்தான் மனித குலத்தின் முதல் மன்னன் என்றும் அவர் மனித நாகரிகத்தை தொடங்கி சமூக ஒழுங்கை உருவாக்கினார் என்றும், மேலும் அவர் மனிதர்களுக்கு சுரங்க வேலை, நெசவு மற்றும் மருத்துவம் போன்ற அத்தியாவசிய திறன்களை கற்றுக் கொடுத்தார் என்றும் அவஸ்தா அறிவிக்கிறது. இதற்கு மேலாக நோய், மரணம், முதுமை மற்றும் தீவிர வெப்பநிலை இல்லாத 1000 ஆண்டு கால பொற்காலத்தில் ஈமா ஆட்சி செய்ததாகவும் அவர்கள் நம்புகிறார்கள். இதிலும் கொஞ்சம் உண்மை உண்டு நண்பர்களே. வெள்ளத்திற்கு முந்தைய உலகில் நோவா 600 ஆண்டுகளும் வெள்ளத்திற்கு பிறகு 350 ஆண்டுகளும் வாழ்ந்தார் என்று பைபிள் அறிவிக்கிறது. பின்னர் மனித குலம், விலங்குகள் மற்றும் தாவரங்களை ஆபத்தான ஒரு கொடிய குளிர்காலத்திலிருந்து பாதுகாக்க இமா வாரா என்ற பூமிக்கு அடியில் அமைந்த கோட்டை ஒன்றை கட்டினார் என்றும் அவஸ்தா கூறுகிறது. உண்மையில் இமா நோவாவை போல ஒரு பேழையை கட்டவில்லை என்றாலும் இது நோவாவின் திரிந்த கதைதான் என்று எண்ண தோன்றுகிறது. இங்கே ஒரு சமுத்திரத்தை கூட ஒருபோதும் பார்த்திராத பண்டைய பாக்டீரிய மக்களுக்கு இந்த கதை சொல்லப்படுகிறது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். கடைசியாக இந்த ஈமாவின் ஆட்சி அவரது தற்பெருமையின் காரணமாக முடிவுக்கு வந்ததாம். அவர் தன்னை பூமியில் கடவுளாக சித்தரிக்க தொடங்கியதால் குவரேனா என்ற அவரது தெய்வீக மகிமை ஒரு பறவையின் வடிவத்தில் அவரை விட்டு நீங்கி போனதாம், பைபிளின் பரிசுத்த ஆவியை போல. இது உண்மையாக கூட இருக்கலாம். ஏனெனில் நோவா மக்கள் தன்னை வழிபட அனுமதித்தது போன்ற கூற்றுக்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இத்தகைய நடத்தைகள் மூலம் கடவுளுக்கே உரித்தான மகிமையை நாம் திருடக்கூடாது. சரி நண்பர்களே, ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் ஈரானிய வேதம் நோவாவை பற்றி தான் பேசுகிறது என்பது நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்போது அவஸ்தாவின் கணக்கு பைபிளைப் போலவே இருக்கும் என்று நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஏனென்றால் அவர்களின் மதம்
கூஷின் தீய தந்தையும் கடவுளின் மிகப்பெரிய எதிரியுமான காம் என்ற காமதேவனால் தொடங்கப்பட்டது என்பதை நான் அறிவேன். மேலும் வரலாற்று ஆசிரியர் பெரோசஸ் காம் தான் ஜோராஸ்டர் என்ற தீர்க்கதரிசியானார் என்று உறுதிப்படுத்துகிறார். எனவே இம்மாதான் நோவா என்ற மனு என்ற யமன் நண்பர்களே. எனவே அடுத்த முறை நீங்கள் யமதர்மரை பற்றி கேள்விப்படும் போது அவர்தான் கூஷின் மக்கள் மற்றும் பிராமணர்களால் எருமையில் அமர்த்தப்பட்ட நோவா என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம். சரி நண்பர்களே, எனது இந்த காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திப்பேன். வணக்கம்.